வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வர சூப்பர் சிங்கர் கிட்டத்தட்ட 10 சீசனை கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு சிங்கிங் ஷோ வந்து ஜீ தமிழில் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் சரிகமபா ஷோ, அதாவது சீனியர் ஜூனியர் லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் வைரலான ஷோ. ஏன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறைய கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை சீனியர்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி சினி இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. அந்த விதத்தில் போன சரிகமபா சீனியரில் பவித்ரா வந்து வின் பண்ணி அவங்க வந்து நிறைய வந்து அவங்களுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கல்ல, அவங்க கிஃப்ட்டும் ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திரைத்துறையிலையும் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட நியர்லி ஈக்குவல் டு செந்தில் ராஜலட்சுமி அந்த பேர் மாதிரி. அதே வகையில் இப்போது சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்குது இல்லையா, இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கிட்டான அபிஷேகா தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டுக்கிட்ட பாடியிருக்காங்கல்ல, அந்த 6 சாங்ஸ்லேயுமே அவங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. அதிலிருந்து குழந்தை அபிஷேகாவை நிறைய வந்து திரை சிங்கர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வாழ்த்திட்டு வராங்க. அந்த வகையில் பெரிய பெரிய சிங்கர்ஸே நிறைய வாய்ப்பை வந்து லைவில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியராஜன் சார், சுகன்யா மேம் எல்லாருமே வந்து கோல்டு கிஃப்ட்டை வந்து ஆன் ஸ்பாட் ஸ்டேஜ்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அப்போ வந்து குழந்தை அபிஷேகாவை ப்ளஸ் பண்ணி பேசின பாண்டியராஜன் சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்தார். எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கூஸ்பம் வர அளவுக்கு பாண்டியராஜன் சார் வந்து அபிஷேகாவை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனுராதா மேம் வந்து ரேண்டமாக டிவியை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அபிஷேகாவோட அந்த பாடலை பார்த்துட்டு அவங்க பாடின மற்ற பாடல்களையும் பார்த்துட்டு லைவில் வந்து வாழ்த்தியிருக்காங்க. அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் குழந்தை பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாமல் திறமை எங்கே இருந்தாலும் தேடி வாழ்த்துறது தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அபிஷேகாவை புகழ்ந்து அனுராதா மேம் பாடியிருக்கிறது தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணன் படத்தில் இருந்த கண்டா வர சொல்லுங்க பாடலை குழந்தை அபிஷேகா வந்து பாடினாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குது. அதாவது விஜய் ஆண்டனி சாரே அந்த பாடலை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயோட சன்னான ஜேசன் விஜய் வந்து நாக்குமுக்கா பாடலோட கிட்ஸ் வேர்ஷனை பாடியிருப்பார். அந்த பாடலை என்னுடைய அடுத்த மலேசியா கான்சர்ட்டில் நீ தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரி லைவ்லேயே ஸ்டேஜுக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இந்த சின்ன வயசில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுலேயே மலேசியா கான்சர்ட்டில் பாடுற அளவுக்கு ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு திறமைகள் அபிஷேகா கிட்ட இருக்குது. எந்த பாடலை பாடினாலும் அதோட ஒரிஜினல் வெர்ஷனை விட ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் பாடுறது தான் அவங்களுடைய திறமை. இது வரைக்குமே ஜட்ஜி ஸ்ரீனிவாஸ் சாரா இருக்கட்டும், ஸ்வேதா மேமா இருக்கட்டும், அவங்களுடைய பாட்டில் ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த அவங்களே ஓப்பனாக அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க மனசுக்கு அவங்களுடைய அபிஷேகாவோட பாடல் பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறத எந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாடலுக்கும் 2 தடவை கோல்டன் ஷவர் கொடுத்துட்டு தன்னுடைய அன்பை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ லாஸ்ட் வீக் வந்து டெடிகேஷன் ரவுண்ட் போயிட்டு இருந்தது இல்லையா, அந்த டெடிகேஷன் ரவுண்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷ்னல் ஃபீல்டாக அந்த எபிசோட் போச்சு. அதில் ஒவ்வொரு பாடின எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டெடிகேஷன் ரவுண்டில் யாருக்காக ஒரு பாடலை டெடிகேட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி டெடிகேட் பண்ணி பாடினதுனால அவங்க ஃபேமிலி வந்து எமோஷ்னல் ஆகி ஸ்டேஜ்லேயே ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிஃப்ட் கொடுத்துட்டு இந்த பாடலை பாடினதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ வந்து எபிசோட் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. அதனால தான் அபிஷேகாவோட பாடல் அந்த எபிசோட்லேயும் வரல, ப்ரொமோலேயும் வரல. ஸோ இந்த வீக் வந்து அபிஷேகாவோட பாடல் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற நிலைமையில் அபிஷேகாவோட கர்ணன் பட பாடலான கண்டா வர சொல்லுங்க பாடல் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதை பார்த்த அனுராதா மேம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது குழந்தைங்க கிட்ட இருக்கிற அந்த திறமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அதாவது நான் வந்து பண்ணின விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அபிஷேகாவோட பாடல் வந்து நிரூபிச்சிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு குழந்தையோட அந்த குரல் வளம் வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய பாடல். ஏன்னா இந்த பாடலோட ரொம்ப ஹெவி த்ரோட் வேணும் பாடுறதுக்கு இந்த பாடலில். ஆனால் அவ்வளோ அழகாக, அதாவது அந்த ஒரிஜினலை விட அவ்வளோ அழகாக வந்து செட் ஆகிருக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா சின்ன குழந்தை, சின்ன குரல், ஆனால் அதிலிருந்து இவ்வளோ ஒரு ஹெவி சாங்கை பாடுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஜோக் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா
குழந்தைங்க கிட்ட திறமை மட்டும் கிடையாது. அந்த ஆண்டவனோட பிளெஸ்ஸிங்ஸ் அருள் இருந்தா மட்டும் தான் இந்த மாரி பாடல்கள, அதாவது ரொம்ப டஃப்பான பாடல்கள கூட ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் லைக் தட் பாட முடியும். அந்த மாரி ஒரு திறமைய நான் பார்த்து உண்மையிலே எனக்கே ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அவங்கள பிளெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பதிவையே போடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. குழந்தைங்க கிட்ட இருக்கிற அந்த திறமையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியம் மட்டும் இல்ல. நாமலாம் பண்ணுனது ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கர்வத்தையே கொஞ்சம் சீண்டி பாக்குது. அந்த அளவுக்கு குழந்தைங்களோட திறமை இன்னைக்கு வந்து ஹிமாலயாஸ விட அதிகமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த உயரம் மட்டும் கிடையாது. நீ இன்னும் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கெல்லாம் கண்டிப்பா போவ. இது இது வந்து உனக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் தான். ஆனா லைஃப்ல நீ வந்து பெரிய இடத்த நீ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவ அப்படிங்கிற மாரி தன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸையும், வாழ்த்துக்களையும் அனுராதா ஸ்ரீராம் மேம் கொடுத்திருக்கிறதா இன்னைக்கு சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது. அபிஷேகாவோட பாடலுக்கு கோல்டன் ஷவர் குடுத்ததுனால அவங்க கண்டிப்பா ஃபினாலிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பவித்ராவாகட்டும், சபேசன் ஆகட்டும் நெறைய கோல்டன் ஷவர் வாங்குனதுனால தான் ஜட்ஜஸோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்பட்டு அவங்க ஃபினாலிஸ்ட்டா கடைசிக்கு வந்தாங்க. அந்த வகையில அபிஷேகா கண்டிப்பா ஃபினாலிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா மத்த குழந்தைங்களுக்கு இந்த இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலா இருக்கும். ஏன்னா மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாய் கழுவி கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்குது. ஐ மீன் சாரி 20 நாள்ல கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தாய் கழுவியோட அந்த செலிப்ரேஷன்ல சிவகார்த்திகேயன் பேசினது சில விஷயங்கள் ரொம்பவும் வைரலா போச்சு. அதாவது ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி தான் எல்லாருக்குமே ஆணி வேறு. அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு ஒரு ஃபாரினுக்கு ஒரு ஷூட்டிங்க்கு போணும்னா கூட என்னுடைய டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லா விஷயத்தையும் என்னுடைய வைஃப் ஆர்த்தி தான் பார்த்துருக்காங்க. என்னுடைய வைஃப் கிட்ட அந்த பணத்த குடுத்துட்டு எனக்கு வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என்னுடைய 3 கிட், என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய மொத்த ஃபேமிலியும் மேனேஜ் பண்றது அவங்க தான். அவங்க கிட்ட ஆ காசு குடுத்துட்டு வாங்குறதுங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் சார் சொன்னது, அவரு வந்து தளபதி விஜய தான் அவரு அந்த சாயல்ல தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜயோட தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாங்க. ஆல்ரெடி அவரு வந்து ஜனநாயகன் படத்துக்கு பராசக்தி படம் ஒரு போட்டியா வந்ததுனால பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடுச்சு. அந்த வகையில இப்போ வந்து ஃபேமிலிய பத்தி பேசி தன்னுடைய ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த நெகட்டிவ் இமேஜா மாத்த ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் போச்சு. அதுக்கு வந்து ஒரு தன்னுடைய பதிவையே சிவகார்த்திகேயன் சார் குடுத்திருந்தாங்க. நான் எத பேசினாலும் அது வந்து அண்ணாக்கு தப்பா கன்வே பண்ற மாதிரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் நான் அமைதியா இருக்கேன். இதுலலாம் நாம என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பராசக்தி ரிலீஸ் ஸ்டேஜ்லயே வந்து பேசியிருந்தேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னா, இது வந்து முழுக்க முழுக்க படக்குழுவோட டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து நான் வந்து அண்ணாக்கு அகைன்ஸ்டாவோ இல்ல நெகட்டிவாவோ அவருடைய அந்த இமேஜ எதுவும் குறைக்கிற மாரி நான் பேசல. ஆனா நெறைய அந்த மாரி வேலைகள் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனை பண்றதுக்காகவே சில கூட்டங்கள் காத்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நான் வந்து அவர் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறேன். அது எனக்கு தெரியும். அவருக்கு தெரியும். மத்த யாருக்கும் அது தெரியணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா தன்னுடைய பதிவ குடுத்திருக்காரு.